என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். டேய், பிளாக் மித் ஹூகாங் அப்படிங்கிற கேம் பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா இது வந்துட்டு காட் ஆஃப் வார் அளவுக்கு செம்ம டஃப் கொடுக்குற ஒரு கேம் பிளேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் 75 சார். யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி அருணால் ஜிம்காரன். காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. அந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸில் இந்த டெவலப்பர்ஸ் ஒரு எல்லைக்கே போயிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒவ்வொரு முடியும், அந்த ஹூக்காங்கோட கால் இப்படி வைக்கிற இடம் கூட எல்லாமே சூப்பராக தெரியுது. சரி, இந்த கேம் வந்துட்டு எதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சைனீஸில் 16th சென்ச்சுரியில் ஜர்னி டு தி வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய பார்த்துருக்கோம். மங்கி கிங் அந்த மாதிரிலாம், அந்த கோல்டன் மங்கி அது இதுன்னு நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதையெல்லாம் எல்லாமே வச்சு எடுத்த ஒரு கேம் தான் இது. எப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடியே இந்த மங்கி கிங்கை பற்றி நிறையாவே அளவுக்கு தெரியும். இது நம்ம ரோல் ப்ளே பண்ணால் எப்படிலாம் இருக்கும், ஏன்னா இவனோட ஹியூமரு, இவனோட கூல் பவர்ஸு, அதெல்லாம் நம்மளால் எப்படிலாம் நம்ம அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இந்த கேமில் 100+ எனிமீஸ் கொடுத்துருக்காங்களாம். அதுவும் 1 பாஸ் ஃபைட் தான் இருக்கும். ஆனால் இதில் 2 பாஸ் ஃபைட் இருக்குது. எல்லா கேம்லேயும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் 2 பாஸ் ஃபைட் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் ஹூகாங்கோட கூல் பவர் தான். அதுவும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக யார் வேணால் எது வேணால் ஆகலாம். எந்த ஒரு அனிமல்ஸ், எந்த ஒரு க்ரீச்சராக வேணாலும் ஆகலாம் இவன் முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு செம்மையான ஒரு கூல் திங்காக இருக்கும் ஹூகாங்கில். ஸோ கேமில் என்னென்ன க்ரீச்சர்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே லைட்டாக இதுவாக இருக்குது. ஏன்னா ஹூகாங்க்கு இந்தளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. க்ரீச்சருக்கெலாம் இன்னும் செம்மையாக கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஆகஸ்ட் 20, 2024 அது வரை வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளே ஸ்டேஷனில், எக்ஸ்பாக்ஸ்லேயும் சீரீஸ்லேயும் இது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேமு சும்மா நார்மலாக எப்பயும் விளையாடுற மாதிரி கேம் மாதிரிலாம் இது இருக்க போகிறது இல்லைன்னு கண்டிப்பாக இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவுமே மித்திக்கல் க்ரீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி சும்மா பாஸ் ஃபைட்டில் போகிறோம், அடிக்கிறோம், அதை சொல்கிற மாதிரியே அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டாக தான் அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. அப்புறம் இவனோட அந்த ஸ்டிக்கை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது அந்த ஸ்டிக்கை வச்சு என்னால் பறக்கவும் முடியும். அந்த ஸ்டிக்கை ரொம்ப சின்னது பண்ணியும் வச்சுக்க முடியும். அவனோட காதுக்குள்ளே சொருகி வச்சுப்பான். அப்படி இல்லைன்னா அதை ரொம்ப பெருசு பண்ணி அவனால் யூஸ் பண்ண முடியும். அந்த ரூஜி ஜிங்கு பேங் அப்படிங்கிற ஸ்டிக்கை. இதில் இன்னும் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இந்த கேமில் இவங்க வச்சுருக்க அந்த ஹியூமர் தான். அதாவது எப்படின்னா, ஹூகாங் ஒரு மங்கி கிங், அவங்களுக்கு தெரியும். ஸோ இவன் வந்துட்டு பர்ஃபெக்டாக யாரையும் தொல்லை பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இவன் வந்துட்டு ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சும்மா போகிற வர பசங்களாம் தொல்லை பண்ணுவான் சார் இவன் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ அது கேம் பிளேயில் இவங்க எப்படிலாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படிலாம் இந்த கேமில் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த கேம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஏன்ஷியன் சைனீஸ் மித்தாலஜிக்கல் மாதிரியாக தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அதில் ஒவ்வொரு படிக்கட்டும் சரி, அந்த விளக்கு அது இதுன்னு வச்சுருக்காங்கள்ல, அது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிசைன்ஸு எல்லாமே இந்த டெவலப்பர்ஸ் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டெவலப்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேம் சயின்ஸ், பப்ளிஷ்டு பையும் கேம் சயின்ஸ். அன்ரியல் இன்ஜின் 5 தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ப்ளே ஸ்டேஷன், விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸஸ்லேயும் வருது. இந்த கேம் ஆக்ஷன் ரோல் ப்ளே கேம். ஓகே, பை.